Whenever you tell me, just tell me the reason of my heart is breaking. Tell me, you tell me, just tell me you can make it easy. It's breaking me inside. Don't tell me so hard. How could you ever look to me? You feel my heart. Yay! Hey, come on! செம்ம பண்ணா இருந்துச்சுயா. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி. பேபி உன்னை நான் இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இன்னைக்கு நைட் பார்ட்டி போலாமா? எந்த ப்ரோக்ராம் வச்சுக்காத. இன்னைக்கு டே ரொம்ப ஜாலியா போச்சு. எனக்கும் தான். பாய். அன்னைக்கு நான் என் படிப்புக்காக அமெரிக்கா கிளம்பிட்டு இருந்தேன். என் அண்ணாவோட அட்வைஸ் எப்பவும் போல சிம்பிளா இருந்தது. படிப்புக்காக அதிக கஷ்டப்பட தேவையில்லை. இங்கிலீஷ் புரியல விட்டு தள்ளு. நீ எதுக்கும் கவலைப்படாத. அதோட ரொம்ப அதிகமாவும் யோசிக்க வேண்டாம். பணக்காரங்க எல்லாம் இப்படிதான் வாழ்வாங்க. தோல்வியை பார்க்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், திரும்பி வர முயற்சி பண்ணாத. அந்த நிமிஷமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன படிப்புக்காக அங்க அனுப்பல, என்ன வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என் அண்ணன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டான். எனக்குன்னு சொல்லிக்க இப்போ எதுவுமே கிடையாது. இன்னும் வேணுமா? நீ உன்னோட பிரதர, உன்னோட ஃபாதர, உன்னோட அம்மாவை அவங்கள குறை சொல்லு. ஏன்னா அவங்க உனக்கு சப்போர்ட்டே பண்ணல. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனாலும் நான் இங்க இருந்துதான் ஆகணும். சம்மர்ல என்ன பண்ண போற? அது நேரத்துல நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்படிதான் தோணுது. என்ன சொல்ற? என்ன நீ என்ன மிஸ் பண்ண மாட்டியா? என்னடா ரொம்ப திமிரா நிக்கிற? சாரிடா, ரொம்ப வலிக்குதா என்ன? சாகடிக்காம விட மாட்ட போல இருக்கு. பார்த்து ஜாக்கிரதை. யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம இவனை கொடுமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அப்படியா? அப்ப அவன் இடத்துல நீ போய் நில்லு. என்ன? போய் அங்க நில்லுடா. ஹேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் உனக்கு அங்க நிக்கணுமா? ஓகே, நான் போறேன். நானே அங்க நிக்கிறேன். தூக்கி அடி. நான் தூக்கி அடிப்பேன்னு சொல்லவே இல்லையே. நண்பர்களுக்குள்ள நியாயமா நடந்துக்கணும். எப்படி? இப்போ வாண்டான் தூக்கி அடி. என்ன சொல்ற? ஆமாண்டா, நீ தூக்கி அடிச்சாலும் உன்னை அடிப்பேன், நீ தூக்கி அடிக்கலனாலும் உன்னை அடிப்பேன். நீ அடி வாங்க போறது என்னவோ நிச்சயம். ஆனா யார் கையாலங்கிறது மட்டும் எப்பவும் சஸ்பென்ஸாவே இருக்கும். இதை விட அதிர்ச்சியா உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? வாழ்க்கை பூரா உனக்கு இதே நிலைமை தான். அடிபட்டே சாக போற. ஏன்னு தெரியுமா? வளர்ந்த பெரியவங்களானதும் நாங்க தான் உன் பாசா இருப்போம்.
அதனால சீக்கிரம் முடிவு பண்ண. அப்படி தூக்கி அடிக்கிற? ஸ்டேட்டஸ்ல குறைவா இருந்தாலும் வெறித்தனத்துல கொஞ்சம் கூட குறைச்சல இல்லாம இருக்க. உன் உடம்ப பாத்துக்க தம்பி. ஏன்னா தெம்பா இருந்தாதான் அடி வாங்க முடியும். ஓ, எனக்கு பயமா இருக்கு. நான் கிளம்புறேன். ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் பாப்போம். சம்மரை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. நீ போயிட்டு வா மச்சான். கியர் பாக்ஸ், சீட் கவர், அப்புறம் பிளக், அதோட குவாலிட்டியை பாருப்பா. எல்லாம் பிராண்டட் ஐட்டமா போட்டிருக்கு. நல்லா உழைச்சிருக்கேன். நீ சொன்ன மாதிரியே பைக்கை நல்லா டியூன் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் காஸ்ட்லி பார்ட்ஸா தான் போட்டிருக்கேன். உன் கமிஷன் எவ்வளவுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னுடைய ரெகுலர் கஸ்டமர்ப்பா. நான் பிளக் அப்புறம் செயினையும் மாத்திருக்கேன். காசு புடுங்கிறதுக்கு நல்லா கதெல்லாம் விடுற. அட, நான் அதுக்காக இதெல்லாம் சொல்லல. சிக்கன் டெலிவரி. உள்ள போய் வச்சிருங்க. ஏப்பா பேமெண்ட் பண்ணிடு. சரி. 65 ரூபாய் 80 காசு ஆயிருக்கு. 80 காசா? அத கூட வாங்குவீங்களா என்ன? நீங்க பேமெண்ட் பண்ணுங்க, நான் சேஞ்ச் கொடுத்துறேன். புத்திசாலி பொண்ணு. படிச்சுக்கிட்டு இருக்கியா? ரிசிப்ட் பாக்ஸ்குள்ள இருக்கும் பாருங்க. உன் வேலை எப்ப முடியும்? என் கூட ரைடு வரியா? முடியாது. பேமெண்ட் பண்ணுங்க. ஏய், நீ வேலை முடிஞ்சோடனே வாயேன், ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஹலோ, நான் ஒரு ஹைஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு. இப்ப ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? போலீஸ்க்கு தான். ஆ? இங்க 2 பேரு என்ன தேவை. இரு இரு இரு, நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டுட்டு தானே இருந்தேன். இந்த பேமெண்ட். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்தாங்க மேம் உங்க ஆர்டர். உங்களுக்கு என்ன மேடம் வேணும்? 1 ஸ்மூத்தி அண்ட் மேங்கோ ஜூஸ். ஒரு நிமிஷம், நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. எப்போல இருந்து இங்க உட்காந்துட்டு இருக்க? வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரமா உட்காந்துட்டு இருக்க, ஆனா எதையும் ஆர்டர் பண்ணலையே. ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா? போனா வரட்டும், அப்புறம் ஆர்டர் பண்றேன். அவ வேற வரலா. இந்த சிட்டில இந்த ஒரு காஃபி ஷாப் மட்டும் தான் இருக்கா? எதுக்காக இங்க? என்ன? டியூட்டி முடிஞ்சு நீ போகும்போது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கோம். உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுவ? அவன் நினைவாளே. அவ தலையில இத கொடை மாதிரி போட்டுடுவேன். இவன் வேற கடுப்பேத்துறானே. போனா எனக்கு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. நீங்கெல்லாம் லக்ஸரி பீப்புள்ஸ். உங்கள மாதிரி ஆடம்பரமாலாம் என்னால வாழ முடியாதே. நீ எதுக்கு பார்ட் டைம் ஜாப் பண்ற? எனக்கு வேற வழி இல்ல. அது மட்டும் இல்ல, வேலை செய்யறதுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கற ஆசாமி மாதிரியே இருக்கியே. வந்துட்டியா? என் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கல. என்ன அவ்வளவு அழகா இருக்கனா என்ன? நீ அழகா இருக்க நான் இப்ப சொன்னேன். எனக்கு தெரியும், நீ சொல்லலனாலும் எனக்கு தெரியும். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம ஏதாவது ஆர்டர் பண்ண. இல்லனா இங்க இருந்து எழுந்து வேற எங்கேயாவது போங்க. கஸ்டமர்ஸ் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? சர்வீஸ் ரொம்ப மோசமா இருக்கு. ஓ, புரிஞ்சா சரி. ச்சே. கிளம்பு, நம்ம வேற எங்கேயாவது போலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவே கூடாது. வேற எங்கேயாவது போறியா? ஆமா, நாங்க 2 பேரும். வாய் மூடு. அவகிட்ட எதுவும் சொல்லாதே, இல்லனா எனக்கு கோபம் வரும். முதல்ல கிளம்பு. உன்னை ரெட் ஷர்ட் தானே போட்டுட்டு வர சொன்ன. எதுக்கு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு வந்த? கலர்ஸ் பத்தி எதுவுமே தெரியாதா? ஷூரடா இருக்கே. இது ரெட் இல்ல, டார்க் ரெட்னு சொல்லுவாங்க. உனக்கு எதுவும் தெரியல. கிளம்பு வா. சாரி, உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். அவகிட்ட என்ன பேச்சு? மெசேஜ் பண்ணு. வா, பேசாம.
பணக்காரங்களே இப்படிதான். அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நான் அவளை ரொம்ப வெறுக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாத. இந்த மாதிரி பேசினா வெறுப்பு அதிகமாகும். ரொம்ப திமிரா பேசுறா. எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்ல, உன்னை பத்தி என்னை விட அவளுக்கு தான் அதிகமா தெரிஞ்சிருக்கு. எனக்கு பிடிக்கல. ஏன் டென்ஷன் ஆகுற? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்க பாரு. ஆனா இது நல்ல விஷயம் இல்ல. அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்துருக்கோம். என் மேல நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு பையனும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க முடியாது. ஏன் இல்ல? உனக்கு கோர்ட்ல கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிரும். அவனுக்கு என்னவா? உன் மேல இன்னும் அவனுக்கு நம்பிக்கையே வரலையா என்ன? இந்த வீட்ல உன் அதிகாரம் மட்டும் செல்லாது. இந்த வீட்ல நானும் தான் இருக்கேன். அவளை வச்சுக்கிட்டு இந்த வீட்ல நீ எந்த டிராமாவும் செய்யக்கூடாது. இது ஏன் வீடு. இந்த வீட்ல ஏன் இஷ்டப்படிதான் நான் வாழ முடியும். அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். உன்னை மாதிரி மோசமான ஆள் கிடையவே கிடையாது. என்ன திமிரு. வீட்டை விட்டு வெளியே போ. எனிவே அப்புறம் கால் பண்ண. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஓ, உண்மையாவே மழை பெய்யுது. என்ன இது திறக்க மாட்டேங்குது? ஆ, ஓ, இது நம்ம ஆசையை நிறைவேற்றும். ஓ, நீ போனா கூட தானே இருந்த. ஏன் அவ கூட லஞ்ச் சாப்பிடல? ஏன்னா நான் உங்க கூட லஞ்ச் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் டாட். அதோட மழையும் பெய்யுது. என்னோட வீக்கெண்ட நீ கெடுக்கிறதுக்காகவே நீ வீட்ல இருக்கான்னு எனக்கு தோணுது. என்ன யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்களா? அதான் நீ என்னோட பிளான கெடுத்துட்டேன்னு சொன்னனே. அப்பா, கேரட்டை பொட்டேட்டோவோட சின்னதா கட் பண்ணுங்க. ஏன்? பொட்டேட்டோஸ்ல நீர் சத்து அதிகமா இருக்கும். அதனால கேரட்டோட அது ஒன்னா சேராது. ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேரட் அதோட சின்னதா இருக்கணும். அப்போ நான் இத தனித்தனியாவே ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுல டைமும் அதிகமாகும், டேஸ்டும் நல்லாவே இருக்காது. சரி, அதை விடுங்க. எப்ப நீங்க என் பேச்சு கேட்டிருக்கீங்க? இத நீ கொஞ்சம் நார்மலாவே என்கிட்ட சொல்லிருக்கலாம். வெரி குட். இப்பவாவது புரிஞ்சதே. சரி, பாத்திரம் கிளீன் பண்ணவா? அப்படியே என்னோட துணியையும் துவைச்சிட்டு நிறைய உனக்கு செலவு பண்ணிருக்கேன்ல. டிக்கெட் வாங்கியாச்சா? போனாட்ட சொன்னியா நீ யூஎஸ் போறேன்னு? சொல்லிட்டேன். அவளும் வரேங்கிறா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழவா போறீங்க? நீங்க விருப்பப்பட்டா. அத பத்தி அப்புறம் பேசலாம். யுவன் சாய்க்கு யுஎஸ் போறத பத்தி சொன்னியா? அவகிட்ட சொல்ல முடியல. அவ ரொம்ப பிஸியா இருந்துட்டா. அதனால நான் போற விஷயத்த சொல்லவே இல்ல. சரி, நீங்க சொல்லுங்க. அவங்க அம்மா எப்படி இருக்காங்க? அவ எம்பையர் குரூப்போட பெரிய லீடர். அவ மிஸ்ஸஸ் ஹானிய கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. நிஜமாவா? உன்னதான் மேடம் சாப்பிடுறாங்களா இல்லையான்னு கேட்டுட்டு வா. ஆஹா, கொஞ்சம் கோவமா இருப்பாங்க. அதனால ஜாக்கிரதையா இரு. அவங்க போன் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ எதுவும் பேசாத. போனை எடு. எங்க போய் தொலைஞ்ச? என் போனை எடு. சூப் நல்லா இல்ல.
ஒண்ணு உன்னால பேச முடியாது, அப்புறம் உன்னோட சமையல். உன் மூஞ்சியை பார்க்கதான் உனக்கு சம்பளமா? சூப்பர், சரி பண்ணிடுறேன். சரி, அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? இதை எடுத்துட்டு போ. சேர்மன் சார் வந்துட்டாரு. இவ்ளோ சீக்கிரமா? அவர் எங்க இருக்காரு? அவரோட ரூமுக்கு போயிருக்காரு. எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஏன் முதல்ல சொல்லாம லேட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப என்னால நிம்மதியா சாப்பிடவும் முடியாத. இந்த நேரத்திலயா வரணும்? என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய், ஹலோ, வாங்க சாப்பிடுங்க. இல்ல எனக்கு பசிக்கல. சாப்பிடலனா உடம்பு என்னத்துக்காகும்? எனிவே ஏதாவது யார் என் ரூம் கிளீன் பண்ணது? நான் தான். மறுபடியும் பண்ண. குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. என்னோட பாட்டிலையும் என்னோட ஃபேவரட் வாயினையும் ரூமுக்கு எடுத்துட்டு வந்துரு, மறந்துடாத. கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் என்ன நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட சொல்றியா? இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட என்னால நிம்மதியா வாழ முடியல. எல்லாத்தையும் தூக்கி போடு. நீங்க சாப்பிடாம இருக்கறதால எதுவுமே மாற போறது இல்ல. ஆனா சாப்பாட்டை என்னைக்கும் இந்த மாதிரி கேவலப்படுத்த கூடாது. என்னாச்சு? அவங்கதான் இந்த சாப்பாட்டை நமக்கு கொடுத்தாங்க. பேசாம இத சாப்பிடு. அவங்க கொடுத்து அனுப்புனா நான் உடனே சாப்பிடணுமா என்ன? அவங்க சாப்பிட்டு வச்ச மிச்ச மீதி தானே இது. அதனால உனக்கு என்ன ஆக போகுது? நமக்கு சாப்பாடு கிடைச்சதை நினைச்சு மட்டும் சந்தோஷப்படு. அதோட நம்மளால இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் வாங்க முடியுமா? வாங்க முடியாததுக்கு நானா காரணம்? இது எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க. என் தலையெழுத்தே சரியில்லை. நீ மட்டும் நல்லா ஜாலியா இருக்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. என்னம்மா? சரி, நான் இனிமே அங்கிருந்து சாப்பாடு கொண்டு வர மாட்டேன். நாளைக்கு நீ வேலைக்கு எத்தனை மணிக்கு போவ? பேங்க்ல இருந்து கொஞ்சம் பணம் அனுப்ப வேண்டியிருக்கு. அதுக்கு பேங்க்குக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல. ஆன்லைன்லயே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். எங்க எவ்வளவு அனுப்பணும்? பேங்க்குக்கு போய் அனுப்புனாதான் நிம்மதியா இருக்கும். கம்ப்யூட்டர்ல தட்டி தட்டி யூஎஸ்க்கு பணம் அனுப்ப முடியுமா என்ன? யூஎஸ்ஆ? அக்காவுக்கு பணம் அனுப்புறீங்களா? அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் அனுப்பிடு. என்ன இவ்வளவு பணமா? எதுக்காக? ஏன் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவளை பர்னிச்சர் வாங்கிக்க சொல்லு. அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. என்ன என்ன சொன்னீங்க? ரெண்டாவது கல்யாணம். ரெண்டாவது கல்யாணமா? இப்பதானே டிவோர்ஸ் கிடைச்சது, அதுக்குள்ள ரெண்டாவது கல்யாணமா? அதுக்கெல்லாம் நேரம் பார்க்க கூடாது. அப்பாக்கு தெரியுமா? அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா என்ன? இந்த விஷயம் எல்லாம் தானாவே தெரிஞ்சிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். நான் முதல்ல ஆர்டர் கொடுத்துடுறேன். ஓ, லஞ்சுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. இந்த ட்ரெஸ் உனக்கு சூட் ஆகல. யார் கூட? சொல்லுங்க. வரப்போறவும் அப்பா கூட. மாம், சரி போய் ஷூவை மாத்திட்டு வந்துரு. ஹீல்ஸ் போடாத பிளாட் ஷூ போட்டுக்கோ. ஏன்னா அவரோட ஹைட் கொஞ்சம் கம்மி. என்ன சொன்னீங்க? யாரோட உயரம் கம்மி? கடைசியில நீங்க என்கிட்ட என்னதான் சொல்ல வரீங்க? சொல்லுங்கம்மா. அவரு பணக்காரரா? அவருக்கு என்ன வயசாகுது? அவரு அமெரிக்கானா இல்ல கொரியனா? அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்களா? சரி, என்னைக்கு கல்யாணம்? நம்மளையும் கூப்பிட்டுருக்காங்களா? டிக்கெட் அனுப்புவாங்களா? நாம அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா போக போறது இல்ல. டிக்கெட் அனுப்ப சொல்லி ஒரு வாட்டி கேட்டிருக்கலாம்ல. உன் அக்கா அங்க காலேஜ்ல படிக்கிறதால கண்டிப்பா நல்ல ஆளதான் செலக்ட் பண்ணிருப்பா. நாம அங்க போய் அவளுக்கு சங்கடம் கொடுக்க கூடாது. இதுல என்ன சங்கடம் இருக்கு? நம்ம என்ன தப்பா பண்ணிட்டோம்? அவ என்ன சொன்னா, பையன் நல்லா இருக்கான், நல்லா உழைக்கிறான், அவ அவனை இழக்க விரும்பல. இதை விட வேற சந்தோஷம் என்ன இருக்கு? ஏன் இல்ல? அவ
வீட்டை விட்டு ஓடி போனதுல இருந்து நான் இங்க நான் அவ கல்யாணத்துக்கு போவேன். பணம் எல்லாம் அனுப்ப மாட்டேன். பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பதிலா நேரா கொண்டு போய் கொடுக்கலாம். நான் நேர்ல பார்த்துதான் அவகிட்ட பணம் கொடுப்பேன். எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். பிரமாதம். இந்த மாஸ்டர் ஷெஃப் அப்பாயிண்ட் பண்ணது நல்லதா போச்சு. ஆமா, அதனாலதான் சேல் அதிகமாச்சு. அந்த ஷெஃப் நல்லா தான் இருந்தான். அதனாலதான் நம்மள விட்டு போனதும் அவனுக்கு நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்கு. அது நமக்கும் நல்லதா போச்சு. வாழ்க்கையில எப்பவுமே இப்படிதான் நடக்கும். எது நடந்தாலும் நல்லதாவே நடக்கும். நீ சரியா தான் சொன்ன. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, இந்த ப்ராசஸ்ல தான் எல்லா விஷயமும் ஓடும். இந்த இடத்த பிடிக்கிறதுக்காக என் லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால நடக்க போற கல்யாணமும் ஒரு ப்ராசஸ் தான். ரொம்ப சரியா சொன்னீங்க. கடந்த காலத்துல நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கா. ஆனா அந்த காயங்கள் தான் நம்மள இவ்வளவு ஸ்ட்ராங் ஆக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. பிரதர் சிஸ்டரோட ரிலேஷனும் இதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. நீங்க ஏற்கனவே அறிமுகமானது சந்தோஷமான விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச எங்கடோடைய பர்த்டே ரேச்சலுக்கு முன்னாடியே வருது இல்லையா? உன்னை அறிமுகப்படுத்திக்கோ. இவ உன்னோட சிஸ்டர். ஹலோ சிஸ்டர். ரேச்சல பத்திரமா பாத்துக்க. ஏன்னா இப்ப இவ உன்னுடைய சின்ன சிஸ்டர். கரெக்ட்? கரெக்டா சொன்னீங்க. இவ என்ன மாதிரியே இருந்தா நல்லதுதான். ஓகே, நான் கிளம்புறேன். உட்காரு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. உட்காரு. இப்ப நான் உட்காரவே மாட்டேன். என் சிஸ்டர் முன்னாடி கேவலப்படுத்திட்டீங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க உங்க புது ஃபேமிலியோட. அவன் இப்படி பண்ணதுக்கு ஐ எம் ரியலி சாரி. பரவாயில்ல, நானே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரேச்சல் அப்படியே உன்ன மாதிரியே இருக்கா. ஆனா உங்க பையன் உங்களோட எக்ஸ் ஒய்ஃப் மாதிரியே இருக்கான். அவளை பத்தி இப்ப எதுவும் பேச வேண்டாம். ஏன் அவ ரொம்ப அழகா இருப்பல? அதனாலதான் உன்னை செலக்ட் பண்ண. உனக்கே தெரியும்ல. தெரியும். ஹே பிரதர், எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கிற ஆசாமி மாதிரியே இருக்கியே. நான் உன்னை பத்தி நல்ல விதமா தானே சொன்னேன். நீ எதுக்கு சாப்பிடாம இங்க வந்த? என்ன கூட்டிட்டு போக வந்தியா? அப்படி நினைச்சு கூட பார்க்காத. உன்னை சாக்கா வச்சு நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். அவங்களும் என்ன விரட்டதான் பார்த்தாங்க. எனக்கு கிம்டான் கூட என்கேஜ்மெண்ட் ஆனது தெரியுமா? நாம 2 பேரும் பிரதர் சிஸ்டர் ஆயிட்டோம்னா டான் உனக்கு பிரதர் இன் லா ஆயிடுவான். அது தெரியுமா? அதுக்கு இவங்க கல்யாணத்தை நீ மட்டும் வெறுக்கல. எனக்கு தெரிஞ்சு இவங்களோட கல்யாணத்துல உனக்கும் விருப்பம் இல்லங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். சரி, இப்ப நீ இங்கிருந்து கிளம்பலாம். இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நீ என்ன சொல்ல வர? இங்கெல்லாம் கல்யாணத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நீ என்னதான் சொல்ல வர? கொஞ்சம் ஓபனா பேசு. கல்யாணம்னாலே அதுக்கு அர்த்தம் M&A, mergers and acquisition. உங்க அம்மாவோட எம்பையர் குரூப் ஷேர்ஸ் யார் கைக்கு போக போகுது? இந்த கல்யாணம் எல்லாம் நாடகம். அதனால நீ ரேச்சல் சாயார். ரேச்சல் யூவா மாறாது. அப்புறம் உன்னோட இஷ்டம்.
அதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? சீக்கிரம் எடுத்து வாங்க. Okay ஆயிடுச்சு. அதுதான் இதை இன்னும் கொஞ்சம் இதை கொடுத்துருங்க. அதையும் கொடு. அதை எடுங்க. வேகமா பண்ணுங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க நீங்க? சீக்கிரமா அந்த அதை train எடுத்து என்ன பண்ண முடியும்? எவ்வளவு நேரமா வாஷ் பண்ணுவா? சீக்கிரமா பண்ணு. அதிகமா இருக்கு. ஓகே ஓகே இது எடுத்து வரேன் இருங்க. இந்த டிஷ்ஷை கொடுத்துருங்க. ஓகே இது 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 யாரோடது? சீக்கிரம் எடுத்துக்கோங்க. வா வா ஆர்டர் வந்து அப்படியா? நம்ம வேற என்ன பண்றது? அவ்வளவுதான் சீக்கிரமா கொடு. முடிச்சிட்டேன். எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். டைம் ஆயிடுச்சு. இது மேல என்ன இருக்கு? எதையும் வாஷ் பண்ணிடு. பார்த்து. இந்தா, நீ ரொம்ப நல்லா வேலை செய்யற. வேற எங்கேயும் போயிடலையே? இல்ல போறேன். எங்க போறதுக்கு முன்னாடி நீ எனக்கு நோட்டீஸ் கொடுக்கணுமே. நான் என்னோட சிஸ்டரோட கல்யாணத்துக்காக யுஎஸ் போறேன். ரியலி இது நல்ல விஷயம் தானே. திரும்பி எப்போ வருவ? திரும்ப வரமாட்டேன். அப்படின்னா என்ன? என் சிஸ்டரோட கல்யாணம் அங்க நடக்குதுன்னா அவ அந்த ஊரை விட்டுட்டு இங்க வரமாட்டா. அவ இங்க வராம போயிட்டான்னா என் வாழ்க்கை முழுக்க நான் இங்க பாத்திரம் தேய்ச்சி எங்க அம்மா கூட கழிக்கணும். என் தலையெழுத்துல நான் இதெல்லாம் அனுபவிச்சே ஆகணுமா சார்? என்ன நியாயம் இது? நீ இன்னும் சின்ன பொண்ணு, அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத. அதுக்காக தான் நான் யுஎஸ்க்கு போறேன். 8 வயசுல இருந்து அதுதான் என்னோட கனவு. கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ண வந்தியா? ஆமா. ப்ளீஸ் உங்களோட ஐடி அப்புறம் அக்கவுண்ட் புக் கொடுங்க. இன்னைக்கு நான் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். கவலைப்படாதீங்கம்மா, நான் கரெக்டா அனுப்பி வைப்பேன். ஆனா அவ கல்யாணத்துக்கு நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தங்களாவது போகணும்ல. நான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 3 நாள்ல அதுவும் வந்துரும். அந்த எக்ஸ்-வைஃப் காலையில இங்க வந்துட்டா. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மிஸ்ஸஸ் ஹான். நைட் டின்னருக்கு உங்களுக்கு என்ன வேணும் மேம்? தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க மிஸ்ஸஸ் ஹான். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனா கத்துக்க நான் கண்டிப்பா முயற்சி செய்வேன். எனக்கு இங்கிலீஷ்ல வெறும் ட்ரை கிளீனிங்னு மட்டும் எழுத தெரியும். அது மட்டும்தான் தெரியும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பீன் பவுடர் ரெடி பண்றீங்களா?
மன்னிச்சிருங்கம்மா. நான் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு கண்டிப்பா திரும்பி வருவேன். எனக்காக காத்துருங்கம்மா. நீ என்ன ஷிஃப்ட் ஆகுறியா? அது நல்லா இருக்கு. நான் அங்கேயே தங்கலான்னு இருக்கேன். நீ எங்க போய் ஆகணுமா? ஏன் அவன் இங்க கூப்பிட்டுக்கோ. ஏன்? நிச்சயமா நாளைக்கே மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பிடலாம். தான் வருங்கால மாமியாரோட கல்யாணத்தை அவ மிஸ் பண்ணவே மாட்டா. சரியா? என் கல்யாணம் உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் ஒன்னும் ரெக்வஸ்ட் பண்ண போறதே இல்ல. எதையும் யோசிக்காம தான் முடிவெடுப்பீங்களா? இங்க எல்லாம் வினோதமா இருக்கு. ஃபேமிலில இருந்து வெளியேற பாக்குறியா? வாரிசுன்னு சொல்ல வைக்க மிரட்டுறீங்களா? நான் மிரட்ட நீ தாங்க மாட்டேன். அதான் என்னோட கடைசி ஆயுதம். அவர்கிட்ட நீங்க என்ன பாத்துட்டீங்க? அவரை பத்தி என்னத்தையோ கேள்விப்பட்டுட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க போயிட்டீங்க. உண்மையிலேயே அவரை மனசார விரும்புறீங்களா? ரேச்சல், உண்மையாவே என் அப்பாவை நீங்க ஏமாத்துறீங்க. என் லைஃப சேஞ்ச் பண்ண பாக்குறீங்க. நீ ஒருத்தனை விரும்புற, கண்டிப்பா அவன் கூட ஓடி போயிடுவ. இன்ஃபேக்ட் உன் வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவ. என்னுடைய வாழ்த்துக்களை அவனுக்கு கண்டிப்பா சொல்லிடு. இரிட்டேட் பண்றாங்க. என்னை கலிபோர்னியால இருந்து விரட்டும் போது நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் யோசிச்சேன். அங்க போயிட்டு நிறைய பாதாம் சாப்பிடணும்னு. நிறைய தடவை நானே ஃபீல் பண்ணிருக்கேன். என்ன ஒரு அனாதை பையன் மாதிரி தானே ட்ரீட் பண்ணாங்க. ஆனா நான் முடிவு எடுத்துட்டேன். எங்க அண்ணன் சொன்ன ஒரு விஷயத்தையும் நான் செய்வேன். என்னோட வாழ்க்கைய ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுவேன். ஆனா இதுல விஷயம் என்னன்னா, ஒரு போலீஸ்காரன் என்ன பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஸ்கூல்ல நான் எப்பவும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருந்திருக்கேன். எங்க அம்மா எப்பவும் என்ன நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ தொல்லை கொடுப்பேன். உன் போன் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கு. போன் அங்க வச்சுட்டு இங்க இருக்க. தேங்க்ஸ். போனை எடுப்பா, ரொம்ப நேரமா அடிச்சுட்டே இருக்குல்ல. வேண்டாம், யாரு கால் பண்றாங்கன்னு எனக்கே தெரியும். என் ஃபியான்சே தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப அவ ஏர்போர்ட்ல தான் உட்காந்துட்டு இருப்பா, இல்ல கப்பல்ல உட்காந்துட்டு இருப்பா. எப்படியோ கிளம்பிடுவா. என்கேஜ்மெண்ட் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறா. இது ஒரு நல்ல விஷயம் உனக்கு படலையா? படல. அவ இங்க வர்றது கண்டிப்பா உனக்கு பிடிக்காது. ஓகே, என்ன சொல்ல வரேன்னு புரியுது. லக்கேஜ் எடுத்துட்டு கிளம்பு. ஆனிவர்சரி ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா பார்ட்டி இருக்கணும்ல. இருக்கணும். பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். எதுக்கும் பயப்படாத. நீ ரொம்பவே தைரியமான பொண்ணு. எனக்கு ஒரு சிட்டி மேப் கிடைக்குமா? சப்வே ஸ்டேஷன் எங்க இருக்கு? இங்க இருக்க மக்கள் பிடிச்சிருக்கா?
ஏன் இல்லையா? ஹலோ, வந்துட்டேன். இப்பதான் வந்து சேர்ந்தேன். டேனு கூட தான் இருக்கான். தனியா வந்திருக்கேன்னு நினைச்சிட்டியா? அவன் லக்கேஜ கார்ல ஏத்துறான். முன்ன விட இப்பதான் ஹேண்ட்ஸமா இருக்கான். டாலா, சூப்பரா, நல்லா எனக்கு மேட்சிங்கா இருக்கான். உனக்கு தான் இங்க இருக்கிற வெப்பத்தை பத்தி நல்லாவே தெரியுமே. நான் முன்ன விட இப்பதான் அழகா இருக்கேன்னு டான் சொல்லிட்டு இருக்கான். சரி, நான் ஹோட்டலுக்கு போனதுமே உனக்கு கால் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்த, எதுக்காக சிரிச்ச? என்ன மன்னிச்சிருங்க, நான் ஜாப்பனீஸ். நீ வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தா உனக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கும். பட் நான் பேசும்போது நீ எதுக்காக சிரிச்ச? நீ அதை சொல்லு. உனக்கு தப்பா தெரியலையா? என்ன மன்னிச்சிருங்க. நில்லு. நீ எதுக்காக என்ன பார்த்து சிரிச்ச? உன்னை பார்த்து நான் சிரிக்கல. நீ பாக்குறதுக்கு எப்படி இருக்கியோ அப்படி நீ கிடையாது. ஓ, அப்ப நீ என்ன கிண்டல் பண்றியா? நான் ஒன்னும் உன்னை கிண்டல்லாம் பண்ணல. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நான் ஒருத்தி தான் இங்க தன்னந்தனியா யாருக்காகவும் காத்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஏன்னா? மன்னிச்சிடு, நான் ஜாப்பனீஸ்னு உன்கிட்ட போய் தான் சொன்னேன். வரேன். மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? நோ. கார் டோர் ஓபன் பண்ணுங்க. Oh, everybody call me, you call me. 날 원한다고 소리쳐봐. Call me, you call me. 내 심장이 들을 수 있게 맘처리지 마. 주저하지 마. 너는 또 다른 나야. 잊지 마. Oh, everybody call me. I'm falling. 사랑이라는 이름으로. Oh, everybody call me. You call me. 너의 사랑을 말해줄래. 눈물이 나도. ஏய், எனக்கு ட்ரிங்க் வாங்கிட்டு வரியா? கண்டிப்பா போறேன். எங்கப்பா, ஃபாரின் கண்ட்ரினா இப்படிதான் இருக்குமா? நாம தான் இங்க கேவலமா ட்ரெஸ் பண்ணிருக்கோம். நீ உண்மையிலேயே சூப்பரா சர்வ் பண்ண. நீ ஒரு பெரிய சர்வரா வர Yeah, போற. thanks. எனக்கும் சொல்லி தரியா? இங்க கொடுத்து வச்சவனுங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. நம்மளும் இவங்கள மாதிரி வருவோம். ஏய், சூப்பரா சர்வ் பண்ண மேன். கண்டிப்பா உன்னை வச்சு பெட்டே கட்டலாம். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு நைட்டு பார்ட்டிய பத்தி சொல்லியா? உன்னை விட நான் அதை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு சொல்லவா, இது எனக்கு ஒரு புது அனுபவமா இருக்க போகுது. ஏன்னா எங்க ஊர்ல பார்ட்டி வேற மாதிரி இருக்கு, உங்க ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. அது என்னங்கறத இன்னைக்கு நைட்டு அங்க வந்துதான் தெரிஞ்சுக்க போறேன். நீ அப்படி ஒரு பார்ட்டியை பார்த்திருக்கவே மாட்டேன். சரி வா, கிளம்பலாம். சாரி, நான் கூட நைட் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். வேலை இருக்கு. ஓ, இந்த இடம் தானா?
யார் அது? நான் தான் வந்திருக்கேன். இன்சாங். ஓ, இது சாயின்சாங்கோட வீடு இல்லையா? என்னது? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க கிறிஸ்? ஓ பேபி, யார் இது? ஹே சங், பேபி காம் டவுன். இன்னும் எத்தனை பேர் தான் லிஸ்ட்ல இருக்காங்க? நீ எல்லாரையும் வீட்டுக்கு வர வைப்பியா? இங்க பாரு, நான் இவள ஒண்ணும் வர அப்படின்னா சொல்லல. இங்க யாரு? இங்க பாரு, சமாளிக்காத, உண்மையை சொல்லு. இல்ல நான் கிளம்புறேன். ஹலோ, அக்காவுக்கு நீங்க இன்னும் ஹஸ்பண்ட் தானா? ஹஸ்பண்டா? நாங்க லிவிங் டுகெதர்ல இருக்கோம். லிவ் டுகெதர் என்ன சொன்னீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தானே சொல்லிருக்கீங்க? கல்யாணமா? நாங்க எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? சரி, அவளோட யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? யூனிவர்சிட்டியா? அவ ஸ்கூல் தானே போயிட்டு இருக்கா. அப்படின்னா அவ என்கிட்ட போய் சொல்லிருக்கான். என்ன? அவ இப்ப எங்க இருக்கா? அந்த பைத்தியக்காரி எங்க இருக்கா சொல்லுங்க. எப்பவும் எழுதிட்டே இருக்கே, அப்படின்னு எழுதுற? இது ஸ்கூல் ஹோம்ஒர்க் எஸ்ஸே. உன்னை பார்த்தா நல்ல பையன் மாதிரியே தெரியலையே. நல்ல பையனா இருக்கலான்னு தான் இதெல்லாம் செய்யறேன். இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு பிடிக்கும். நீ யார பத்தி சொல்லிட்டு இருக்க? உன் டீச்சர் பத்தியா? தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. இது என்னோட வேலை. எப்பெல்லாம் எஸ் எழுதுறனோ அப்பெல்லாம் ரொம்ப யோசிக்கிறதா நானே நினைச்சுப்பேன். இவ்வளோலாம் கஷ்டப்படாதன்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்கான். அது எனக்கு அப்போ ஞாபகம் வரும். கடந்த 6 மாசமா சேல்ஸ் பாத்தீங்கன்னா மால்ல ரொம்ப கம்மியா தான் நடந்திருக்கு. மார்க்கெட்ல இது ரொம்ப குறைவான சேல், 10% தான் வந்திருக்கு. நான் செக் பண்றேன். அடுத்தது, அந்த மாலை பொறுத்த வரைக்கும் மக்கள் வர்றது ரொம்ப கம்மி தான். நம்ம தொடர்ந்து அதுக்கு விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருந்தா கொஞ்சம் அதிகமாகும். அப்ப இவ்வளவு நாளா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலையா, இல்ல நம்ம பண்ணதா உங்களுக்கு பிடிக்கலையா? ஆட் ஷூட் பண்ணதா கணக்கு மட்டும் காட்டியிருக்கீங்க. நம்ம மார்க்கெட்டோட டார்கெட்டை பாத்தீங்கன்னா டாப் 10% வரணும். இதை கண்டினியூவா ரீச் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா அதுக்கான பேட்டர்ன் உங்ககிட்ட. இதுக்கப்புறம் கம்பெனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, ஏன்னா செலவு கணக்கு அதிகமா இருக்கு. டார்கெட்டை ரீச் பண்ணி டாப் 10ல வரணும்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா போகணும். அந்த வழியில போனா கூட நம்ம ரீச் பண்ணிடலாம். அப்படி எல்லாம் பண்ணணும்னா நம்ம தீம் பார்க் தான் ஓபன் பண்ணி ஆக வேண்டியிருக்கும். ஒரு நல்ல ஷாப்பிங் மாலை நடத்த முடியாது. எப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க? இந்த வீக்கெண்டுக்குள்ள நான் கொண்டு வந்து கொடுத்துறேன் சார். அப்படி கொடுக்கலன்னா அடுத்த வீக் உங்களுக்கு வேலை போயிடும் சார். மீட்டிங் வந்திருக்க வேற யாராவது ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா? சேர்மன் கூட இன்னும் ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணல. எனக்கு தெரியும், அவர் வீட்லயே தான் இருக்காரு. அப்புறம் எப்படி அவரால் ரிப்போர்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும்? ஆபீஸ் வந்த நீங்களே கம்ப்ளீட் பண்ணலையே. என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்க இன்கம்ப்ளீட்டா இருக்கிற எல்லா வேலையும் இந்த வாரம் முடிஞ்சாகணும். நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம், முடிச்சிடலாம். அதுக்கு இப்போ ஒரு நல்ல சேர்மன் தான் தேவை. அந்த மாதிரி ஒரு சேர்மன் இங்க இருக்காங்க இல்லையா? இங்க இருக்கிற எத்தனையோ பேர் அந்த போஸ்டிங்காக காத்திருப்பீங்கல்ல. நீங்க லேண்ட் ஓனர்ஸையோ இல்ல டெனன்ஸையோ காம்ப்ரமைஸ் பண்ணணும். சேர்மன் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ல இருந்து பிரான்ச் மேனேஜர் அப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வரைக்கும் எத்தனை பேரை இந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பீங்க? லேண்ட் ஓனரா நீங்க இருந்தா என்ன சொல்லுவீங்க?
ஏய் ஏய் பேபி, தேங்க் யூ. நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த அப்படி தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். ஹே பேபி, சொல்லுங்க. நான் இன்னைக்கு நைட் பார்ட்டி போலான்னு இருக்கேன். அதான் நீ ஃப்ரீயா இருக்கேன்னு கேட்க வந்தேன். நிஜமாவா? யா, எனக்கு தெரியும் உனக்கு எப்படியோ ஒர்க் இருக்கும், வர மாட்டதா. இருந்தாலும் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சரி, நான் அப்புறம் பாக்குறேன். பட் நீ வந்தா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொடுக்கவா? ஜாயின் சார், என்ன நடக்குதுங்க இங்க? உனக்கு என்ன வேலை? அது சரி, நீ இங்க எப்படி வந்த? உன்னை பத்தி அம்மா என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனா நீ என்னடானா இங்க இப்படி இருக்க. நீ எப்ப இங்க வந்த? எனக்கு கால் பண்ணலாம்ல? கால் பண்ணிருந்தா நீ எனக்கு வேற ஏதாவது போய் சொல்லிருப்ப. இதான் நீ படிக்கிற யூனிவர்சிட்டியா? நான் இங்க ஒர்க் பண்றேன்னு உனக்கு யார் சொன்னது? உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன பாத்துட்டு தான் இங்க வர. அப்படின்னா நீ அங்க போயிருந்தியா? ஆமா, நான் போயிருந்தேன். அப்படி ஒரு குடிகாரனோட கஷ்டப்படுறதுக்காக தான் நீ இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தியா? இன்னும் வேற என்னென்ன பொய்யெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிருக்க. கல்யாணம் ஒரு பொய், அவன் நல்லவன்னு சொன்ன, நீ படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்ன. ஆனா அவன் நல்லவனும் இல்ல, நீங்க ஒண்ணும் படிச்சிட்டும் இல்ல. நீ சொன்னது எல்லாமே பொய் தான். காசு இருக்கா உன்கிட்ட? கொண்டு வந்தியா இல்லையா? இந்த ஒரு ஆதரவும் இல்லாம நீங்க தனியா கஷ்டப்படுறீங்க. எனக்கு இப்ப எதுக்குடா இங்க வந்தோன்னு இருக்கு. இது தெரிஞ்ச அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. பணம் எங்க இருக்கு? நிறுத்துக்கா. நிறுத்தன்னு சொல்லல. நீ என்ன ஏமாத்திட்ட. உன்னால ஏன் வாழ்க்கையே போச்சு. உன்னை வச்சு எவ்வளவு கனவு கண்ட. என்னோட ஒரே ஒரு நம்பிக்கை நீ மட்டும்தான்க்கா. திரும்பவும் என்னால முதல்ல இருந்து வாழ்க்கை ஆரம்பிக்க முடியாது. ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அதுவும் 2 வருஷத்தோட காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். எதுக்கு? ஏன்னா நீ திரும்பி வர வரைக்கும் நாங்க பட்னி கிடைக்க முடியாதுல்ல, அதுக்குதான். என்ன மன்னிச்சுடு. பேசி முடிச்சிட்டியா? இனி உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். அதை எடுக்காதக்கா. நீ கொரியாக்கே திரும்பி போ. நான் அம்மாக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன். அக்கா போகாத, நில்லு. விடு. அது அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்து பணம். காது கொடுத்துறேன். உன்னை வீட்டுக்கு போன்னு சொன்னேன். அக்கா, அக்கா, அக்கா நில்லுக்கா, போகாத. அக்கா நில்லு. அக்கா, 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 அடச்ச. அக்கா, நானும் கூட வரேன். அக்கா, 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 அக்கா. பார்ட்டிய வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க உட்கார்ந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாத பாப்பலாம். என்னாச்சு? ஓ, யாரா அந்த பொண்ணு? நீ ஏஞ்சல்னு ஒரு பொண்ணை பத்தி பேசுவே, அந்த பொண்ணு மாதிரியே இருக்கால. சரி, நீ இங்கே இரு, மீதியை நான் பாத்துக்கிறேன். இரு, அவ ஒன்னும் கோவக்காரி இல்லையே. சரி, தோ வரேன். இவன் எதுக்கு இப்ப அங்க போனா? நீ நல்லதானமா இருக்க?
எனக்கு ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ. நீ அழுகிறத பார்த்து நான் பிரச்சனை நினைச்சேன். கண்ணுல தூசி விழுந்துருச்சு போல. தேங்க் காட். என்ன? தேங்க்யூ. என்ன பண்றான்? இவ்வளவு நேரம் திருடன் கிட்டயே பேசிட்டு இருந்த. ஹேய் நில்லு, ஒழுங்கா நில்லு. ஹேய் ஜாக் நில்லு. அது நீ நினைக்கிறதுக்கு இல்ல. மரியாதையா நில்லு. அது கூட நில்லு. ஹேய் திருட்டு பயலே, அது கூட. இதுக்காக எங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? ஹேய் கொடுன்னு சொல்றல, அது என்னோட அக்காக்காக கூட. ஜாக் ஜாக், உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கே? எழுந்துரு ஜாக். என்ன பாரு, கண்ணை திறந்து பாரு. உன்கிட்ட போன் இருக்கா? 911 கால் பண்ணு. என்கிட்ட போன் எல்லாம் இல்ல. ஆமா நீ கொரியனா? இப்ப அது ரொம்ப முக்கியம். ஜாக் ஜாக், என்ன பாரு. பேஷண்ட் யூஸ் பண்ண பவுடர் தான் அவர் இப்படி ஆக்கியிருக்கு. அப்படி என்ன பவுடர் அவர் யூஸ் பண்ணாரு? அது வந்து பீன்ஸ். ஓ, பீன் பவுடர் யூஸ் பண்ணா இப்படிதான் ஆகுமா? ப்ளீஸ் அமைதியாரு. சரி, அவன் எப்ப எந்திரிப்பான்? அவருக்கு மெடிசன் கொடுத்திருக்கோம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். குணமாயிடுவாரு. என் கூட வாங்க, சில பேப்பர்ஸ்ல நீங்க சைன் பண்ணணும். ஓகே. உங்க ஃப்ரெண்ட் நல்லா தானே இருக்காரு? ஆமா, எதுக்காக நீ இந்த பவுடர்லாம் எடுத்துட்டு வந்த? நீங்க ஏன் மேல கோவப்படுறீங்களா? உங்க ஃப்ரெண்ட் தான் என்கிட்ட இருந்து அதை தூக்கிட்டு போனாரு. அதுவும் ட்ரக்ஸ். ஆமா, அப்போ நிதானத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம நீ எடுத்துட்டு வந்த பவுடர் தான் அவனை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிருக்கு. அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொல்றீங்க. என்ன ஒரு குற்றவாளி மாதிரி நடத்துறீங்களா? அது போக போக உனக்கே தெரிய வரும். Is it yours? பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சமைக்கிற பொருள் தான். எப்படி சொல்றது? இந்த சிக்கனுக்குலாம் போடுவாங்களே அந்த பவுடர். நீங்க சிக்கன்லாம் சாப்பிடுவீங்களா? நான் அதை சமைப்பேன்னு இத கொண்டு வந்தேன். We need to look into that. People normally don't do food by the nose. Today, what's your address? என்ன? Your address. அட்ரஸா? என்னோட ஊரு கொரியா. இது ஏன் ஊர் இல்ல. Korea. Can I see your passport? You look younger. Are you underage? புரியல. Passport. பாஸ்போர்ட். Where are you staying in US? You're not here illegally, are you? இந்த ஆளு என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறீங்களா ப்ளீஸ்? இத நான் பாத்துக்கிறேன் பேபி. இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சார். இவ எதுக்கு இங்க வந்தானா? Hey, Ten. Long time no see. Of course you're involved. இங்க பாருங்க சார், நான் ஒன்னும் இந்த விஷயத்துல விளையாடல. அது உங்களுக்கே தெரியும். Even if I thought it wasn't, now that you're involved, I think there is something more. Don't you think? என்னமா ஏதாவது மிரட்டறாரா? Look, until we get results, I'm keeping your girlfriend's passport. You better not run away. ஒரு நிமிஷம். என்ன நடக்குதுங்க? எதுக்காக என் பாஸ்போர்ட்டை வாங்கிக்கிட்டாரு? எப்ப திருப்பி தருவாரு? நேரம் வரும்போது. அது எப்ப வரும்? உன்னோட நேரம் நல்லா இருக்கும்போது. அது எப்பன்றத சொல்லு. அவர் எதுக்கு என் பாஸ்போர்ட்டை வாங்கினாரு? எதுக்காக நீ இப்படி மரியாதையே இல்லாம நடந்துக்கிற? அது யுஎஸ்ல பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். சரி, எப்ப நீ இங்கிலீஷ் பேசுவ? சும்மா அதையே கேட்டு பாசாங்க பண்ணாத. அப்புறம் நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வயசு எல்லாத்தையும் சார்ட்ல பாத்துட்டேன். அவனுக்கும் எனக்கும் ஒரே வயசுதான். உனக்கு கூட என்னோட வயசு தானே ஆகுது. நாம இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீ எங்க தங்கி இருக்க? நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா போலீஸ் என்ன கேட்கும் போது வசதியா இருக்கும். நீ போன் கூட இல்லைன்னு சொன்னல. உன்கிட்ட இருக்க போன் எனக்கு கூட. அதாவது செல்போன் சொல்றேன். நான் அதுக்கு உனக்கு பே பண்ணிடுறேன். என் அக்கா இங்கதான் பக்கத்துல இருக்கா. உனக்கு பண்ண அவங்க பேசுவாங்கல்ல, அப்புறம் அது சண்டை ஆகும். நீ எல்லாத்தையும் பாத்தியா? இல்ல, நீ
அவங்க கூட ஒண்ணும் தாங்கல, அவங்களுக்கு போனும் பண்ணல. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி இதுல என் மேல எந்த தப்புமே கிடையாது. சோ நீ என்ன வீட்டுல டிராப் பண்ணி தான் ஆகணும். பெட்ரோலுக்கு நான் பே பண்றேன். உன்னை பொறுத்த வரைக்கும் பணம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும்ல. பணக்காரியா நீ? நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். ப்ளீஸ். காலையில 8 மணி, மதியானம் சாயந்தரம் 3 மணி, இந்த டைம்ல தான் நான் கால் பண்ணுவேன். ஒருவேளை பாஸ்போர்ட் கிடைச்சதுன்னா நீ அட்டென்ட் பண்ணு, இல்லனா அட்டென்ட் பண்ணாத. நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க. என்னை இங்க கொண்டு வந்து விட்டதுக்கு தேங்க்ஸ். அக்கா, இதுவும் அக்கா வீடு தானா? ஆமா இதுதான். சரி, அப்படின்னா நீ வெயிட் பண்ண போறியா? ஆமா, அவ கண்டிப்பா திரும்பி வருவா. இந்த இடத்துல ராத்திரி தனியா இருக்கிறது ரொம்ப ஆபத்து தெரியுமா? என்ன பயமுறுத்தாத. பணத்தை எடுத்துட்டு ஓடி போனவ திரும்ப வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிறியா? அவ கண்டிப்பா வருவா. சரி, ஓகே, அப்ப நீ வெயிட் பண்ணு. ஆமா மச்சான், இன்னைக்கு நைட் செம பார்ட்டி இருக்கு. ஆமா மச்சான், கலக்கிட்டோம்டா. இங்க பாத்தியா? வரியா பார்ட்டி போலாமா? நம்ம பார்த்தாலே பயந்து போய் ஒளிஞ்சிட்டா. மச்சான், அவன் இந்த பொண்ணு இல்ல, நான் போறேன். ரொம்ப புதுசா சரி, இங்க தானே இருப்ப. உன்னை அப்புறமா வந்து மீட் பண்றோம். சரி வா மச்சான், சரி, கிளம்பலாம், வா, நம்ம கிளம்பலாம். ஏய். விட்றா. நாம அங்க சீக்கிரமா போகணும். அங்க போனாதான் என்ஜாய்மெண்ட்டே இருக்கு. என்னோட வீட்டுக்கு போலாமா? 너만 보인단 말이야. 널 사랑한단 말이야. 눈을 감아도 너만 보인단 말이야. 너만 부른단 말이야. 널 사랑한단 말이야. 입을 막아도 너만 부른단 말이야. 바보 같은 사랑에 아파서
எதுக்காக நீ இவ்ளோ பக்கத்துல வர? உன்னோட ரூமை காட்டுறதுக்கு தான். நீங்க இங்க என்ன பண்றீங்க? வீட்டு வேலைக்காரி மேல சந்தேகமா இருக்கு, அதான் அவளை கவனிச்சிட்டு இருக்க. நீ போ. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் சிக்கனை தான் சொன்னேன். ஆமா, நீ இப்ப இவன் கூட சேர ஆரம்பிச்ச? ஏன் என்ன ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்கணுமா? போய் வேலையை பாரு. உன் பொண்ணு தகுதிக்கு மீறி ஆசைப்படுற, அவளை கட்டுப்படுங்க. உங்க பையன் தான் சுத்திட்டு இருக்கான். என்ன? அதுதான் உண்மை. முடிஞ்சா உங்க பையனை கட்டுப்படுத்துங்க, என் பொண்ணை சொல்லாதீங்க. மேலதான் என்னோட ரூம். கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பேன், அதுக்கப்புறம் எங்க அக்கா வீட்டுக்கு போயிடுவேன். கண்டவங்க எல்லாம் இங்க தங்குறதுக்கு இதென்ன சத்திரமா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. தயவு செஞ்சு என்ன விட்டுரு, நான் ரோட்ல கூட தங்கிக்கிறேன். என்னன்னு இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்க? இல்ல, பொண்ணு உன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே அழகா இருக்கா. எனக்காகவா வெயிட் பண்ற? இல்லையே. எனக்கு தெரியும், நீ இவ்வளவு நேரம் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த. சரி, அப்படியே வச்சுக்கயே. 너만 부른단 말이야. 너만 그린단